அண்ணன் சீமா நேற்று என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி சங்கர மடத்தில் போயிட்டு கோமியத்தை குடிச்சு ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, தமிழ் தேசியத்தை படிப்பேன், தமிழ் தேசியத்தை படிப்பேன்றார். தமிழ் தேசியத்திற்கும் சங்கர மடத்திற்கும் கொஞ்சமாச்சு சம்மந்தம் உண்டா? இல்லை சங்கர மடம் என்னைக்கா சமத்துவத்தை பேசியிருக்கா? இல்லை சங்கர மடம் என்னைக்காச்சும் தமிழ் நலனுக்காக பேசியிருக்கா? நீ சங்கர மடத்துக்கு போறன்னா நீ யார்? சங்கர மடத்துக்கு போகிற யாரும் தமிழர்களுக்கானவர்களும் கிடையாது. அப்படின்னா சீமான் யாருக்கானவர்? சங்கர மடம் சனாதனத்தை காக்கிற இடம். இப்படி தமிழிசை போறாங்க, அவருக்கு போர் என்ன பண்றாரு, அங்க இருக்கிற சங்கராச்சாரி அப்படியே தூக்கி போடுறார். இதுவே நிர்மலா சீதாராமன் போறாங்க, சோபாவை உகர வச்சு பேசுறார். இதுதான் சனாதனம். இதைத்தான் அவர் நிலைநாட்ட பார்க்கிறார். அவர்கிட்ட போயிட்டு சீமான் பேசுறாருன்னா சீமான் யாருக்கானவர்? இல்லை சீமானுக்கு இந்த ஏண்டாத வேலை. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும்னா நம்ம முனீஸ்வரன் கோயிலுக்கு போ, ஐயனார் கோயிலுக்கு போ, அங்கெல்லாம் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கு, அந்த தெய்வம் கிட்ட வேண்டு நீ வெற்றி பெறணுன்னு. ஆனால் நீ போய் நிற்கிற இடம் சங்கர மடம். யாரு கூட போகிற? திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் தர்கா பக்கத்தில் தேவியத்துன்னு வழக்கு போட்ட ராம ரவிக்குமாரோட போகிற. அந்த ராம ரவிக்குமார் யார்? சமூக நீதிக்கானவரா? அல்லது தமிழகத்தின் உரிமைக்காக போராட்டங்கள் ஈடுபட்டவரா? சேர்க்க சரியில்லையானே, தப்பு. ஆக சீமானை தமிழக மக்கள் அடையாளம் காணணும், அவரை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நேற்று அவர் போனார் இல்லைங்களா சங்கர மடத்துக்கு, அதை முன்வைத்து மே 17 இயக்கம் என்ன பண்ணியிருக்குன்னா, அவருக்கு கோமியத்தை போஸ்டில் அனுப்புகிற போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அண்ணனுக்கு என்ன பண்ணுவோம், கோமியத்தை அனுப்பிச்சி வைப்போம். ஏன்னா அவருக்கு மூளையே கிடையாது. மூளை இருந்தால் நம்ம போய் கோமியத்தை குடிப்பாரா? நம்ம கோமியத்தை எவ்வளோ அனுப்புகிறோமோ அண்ணனுக்கு அப்போ தான் வரைக்கும் நாம் தமிழ் மக்களுக்கு எதிராக இருக்குன்றதை. நன்றி, வணக்கம்.